ஸோ கைஸ், நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துருந்தேன். ஆர்கானிக் மெஹந்திலையும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்கானிக் மெஹந்தியில் கெமிக்கல் அப்படின்னு தான் ஷாக்காக இருந்துச்சு எனக்கும். ஸோ அவங்க கையிலையும் போட்டிருந்து ஆர்கானிக் ஹென்னா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நான் என் கையில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங் மெஹந்தி தான் போட்டிருக்கேன். எப்படி உறிஞ்சு வருது பாருங்கள், அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த பீராய் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிங் மெஹந்தியோ காவேரி மெஹந்தியோ இல்லை எந்த ஒரு நான் பிராண்ட் மெஹந்தியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறிஞ்சு தான் வரும். அதே மாதிரி ஆர்கானிக் மெஹந்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டல் ஆகிக்கிட்டே தான் வரும். எந்த ஒரு இதுக்கும் உறிஞ்சு பீல் ஆகிட்டு வரவே வராது. ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடு அரைச்சி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 10 ஹார்ஸ் கிட்ட எடுக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வர்றதுக்கு. அதே மாதிரி தான் அந்த இலையை அரைச்சி மிஷினில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. டபுள் ஃபில்டர், ட்ரிபிள் ஃபில்டர், அந்த மாதிரி அது ஃபில்ட்ரு பண்ணி வர்ற அந்த பவுடரில் சர்க்கரையும் சேர்த்து அது கூட ஆயில், எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வாட்டரை ஆட் பண்ணி டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதுவும் டை ரிலீஸ் ஆகிறதுக்கு 8 ஹார்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸே பண்ணுறோம் ஆர்கானிக் கோன்ஸ். ஸோ அந்த கோனை நம்ம கையில் போடும்போது பீல் ஆஃப் ஆகி வரவே வராது. உங்களுக்கு ஸ்டெயினும் பார்த்தீங்கன்னா 16 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஸ்டெயினே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பிரைட்ஸ் எல்லாமே 2 டேஸ்க்கு முன்னாடியே ஆர்கானிக் மெஹந்தி யூஸ் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு டார்க்காக வேணும், டக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த சிங்குக்கும் இல்லை நான் பிராண்ட் மெஹந்திக்கோ எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. 1 இயர் இருக்கும். சிலதுக்கு எக்ஸ்பைரி டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் செய்கிற மெஹந்திக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே 24 ஹார்ஸ் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு 1 மந்த் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெயினுக்கு கேரண்டியே கிடையாது. ஸோ உங்களுக்கு இதுக்கு மிஞ்சி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் பிராண்ட் மெஹந்தி ஒன்று ஸ்டாப்பில் வாங்கிக்கோங்க. ஆர்கானிக் மெஹந்தி யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெயின் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் நான் பிராண்ட் மெஹந்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எந்த பிளேஸில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும். ஆனால் ஆர்கானிக் மெஹந்தியில் பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்டெயின் இருக்கும். வெளியவே வச்சுட்டீங்க ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டெயினே வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக வராது. ஏன்னா ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவே அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வச்சா காஞ்சி போகும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வெளியே வச்சா காஞ்சி போயிடும். உள்ளே இருக்க க்ரீனிஷ் கலர் எல்லாமே ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.